அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங். நான் தான் உங்க குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப டேஸ்டா செய்யக்கூடிய கொத்தவரங்க பொரியல் தான் எவ்வளவு ஈஸியா செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாமா? கொத்தவரங்க பொரியலுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இதை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கணும். அதுக்கு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. இதை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருங்க. இது மிதமான சூட்டில் 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்தவரங்காய் எடுத்து இப்படி நம்ம லைட்டாக அழுத்தம் கொடுத்து பார்த்தாலே கரெக்டாக அமுகணும். அதுதான் சரியான பக்குவம். இந்த ஸ்டேஜில் இதை ஃபுல்லாக தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொத்தவரங்காவை வரட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக தான் தேவைப்படும். நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து போடுங்க. ஆல்ரெடி நம்ம காய் வேக வைக்கும் பொழுது வேறு உப்பு சேர்த்துருக்கோம். இதை நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருந்த கொத்தவரங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சு மிதமான சூட்டில் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். திறக்கும் போதே ஆவி பறக்க பறக்க கொத்தவரங்காயோட வாசனை நல்லா கமகமன்னு இருக்கு. இதில் தேங்காயை உடைச்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் துருவி எடுத்துக்கோங்க. எப்பயுமே காய்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம தேங்காய் உடைச்சி சேர்க்குறதுனால அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காய் நம்ம சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். கடைசியாக இதில் வாசனைக்காக கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டா அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இந்த கொத்தவரங்காய் பொரியல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு கூட சூப்பராக இருக்கும். கொத்தவரங்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியமான டேஸ்ட்டே. அடுத்து இதை சர்வ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம கொத்தவரங்காய் பொரியலை பார்க்கும்போதே எம்மி எம்மி. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த பொரியலை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.